உன்னை காக்கும்படிக்கு உன்னோட கூட இருக்கிறார், பயப்படாது. எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டும், உன்னை காக்கும்படி. ஆமா, அல்லேலூயா. எரேமியா பார்த்து என்ன சொல்றாரு? நீ அவர்களுக்கு பயப்படாத. யாருங்க? முறுமுறுக்கிறவங்க, முறையிடுக்கிறவங்க. யாரு? அங்கேயே அழகாக சொல்லி வர்றாங்க. யார்? அவங்க முரட்டாட்டம் பண்ணுக்கிறவங்க. இப்படிப்பட்டாலாம் இருப்பாங்க தான்ப்பா. அவங்களுக்காக நீ என்ன செய்யாத. ஏன்னா அவங்க முரட்டாட்டம் பண்ணுகிறவங்க, முறையிடுக்கிறவங்க, முறுமுறுக்கிறவங்க, அவிவிசுவாசம் உள்ளவங்க. அப்படிப்பட்ட ஆட்களை கண்டு நீ என்ன செய்யாத. நீ ஒன்றும் பயப்படாத. நீ ஒன்றும் என்ன செய்ய. நீ சிறுப்பில்லை என்று நீ என்ன செய்யாத, நீ சொல்லாத. அல்லேலூயா. நான் என்ன செய்கிறேன், உன்னை அனுப்புகிறவர் எல்லாத்தையும் நீ போய் என்ன செய்ய. நான் என்னென்ன சொல்லணும் அதெல்லாம் போய் சொல்லுப்போ அப்படின்ட்டார். ஏன்னா அவங்க யார் அப்படின்னா முரட்டாட்டம் உள்ளவங்க, ரண்டகம் பண்ணுகிறவங்க, கலக வீட்டாரு. என்னென்ன பண்ணுவாங்க அவங்க? ரண்டகம் பண்ணுறவங்க, கலக வீட்டாரு, முரட்டாட்டம் பண்ணுகிறவங்க, முறுமுறுக்கிறவங்க. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் உன்னை நான் அனுப்புவேன். அவங்க முகத்துக்கு நீ என்ன செய்யாத, அஞ்சாதப்பா. அவங்க முகத்துக்கு அஞ்சாத. நீ சிறு பிள்ளை என்று நீ எண்ணாத. நான் உன்னை காக்கும்படி அவனோட கூட இருப்பேன். நான் என்னெல்லாம் உனக்கு கட்டளை இருக்கணும் அதெல்லாம் அந்த ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னா. அந்த ஜனங்களுக்கு சொல்லுப்பா. அவன் உன்னை சிறு பிள்ளைன்னு நினைக்கிறானா, நினைச்சிட்டு போனா போட்டோம். ஆனால் நான் உன்னை என்ன செய்வேன், மிகுந்த ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றுவான், பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றுவான். அதுக்காக தான் அவன் புலம்பல், எரேமியா என்று சொன்னாலே புலம்பல் என்று அர்த்தம். அவன் கண்ணீர் தழும்புகிறவன். அவனுடைய கண்களில் எப்பொழுதும் தழும்பிக்கிட்டே இருக்கும். புறாவை கண்களை உடையவன். அவன் எப்போதும் அவனுடைய கண்களில் கண்ணீர் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நம்ம யாரை இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தை கேட்குறோம். எது கேட்குறோம்? நம்ம மனம் திரும்பணும். குற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இதில் நம்ம குறை பேசிட்டு இருக்கக்கூடாது. இதில் நம்ம என்ன செய்ய, கமெண்ட் பண்ணக்கூடாது. எத்தனை பேர் இருக்கிறோம் நமக்கு முக்கியம் இல்லை. 4 பேராக தெரியுங்க. வசந்தி கேட்டு மனம் திரும்புங்க. உங்களுக்கு குறை தான், சாமி என்கிட்ட இந்த குறை இருக்குப்பா, இன்றைக்கி நான் சுட்டி காட்டினாருப்பா, அதை நான் என்ன செய்கிறேன், மாற்றிக்கிறேன் சாமி, என்னை திருத்திக்கிறேன் சாமி, என்கிட்ட இந்த குறை இருக்குது சாமி. அல்லேலூயா. ஒரு தம்பி, சின்ன தம்பி பிரசங்கம் பண்ணான் பாருங்க, பயங்கரமான பிரசங்கம். ஒரு சின்ன தம்பி பண்ணான். மிஞ்சி போனால் அவனுக்கு ஒரு 27 வயசு தான் இருக்கும். 27 வயசு தான் இருக்கும். எனக்கும் 54 வயசு. ஆனால் ஆச்சரியமாக கேட்டான் அந்த வார்த்தைகள் எல்லாம். எல்லாம் ஆச்சரியமாக கேட்டாங்க அந்த வார்த்தைகள். 50, 60 வயசு, 70 வயசுலாம் கூட கற்றுக்கிறாங்க. அல்லேலூயா. பேசுறது யாருன்னு பார்க்கக்கூடாது. பேசுகிற வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள். உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, இவனுக்கு என்னப்பா தெரிய போகுது, இவங்க அப்பா இருந்தாலும் இவங்க அப்பா மேடை ஏறிறாருப்பா, இவங்க பையன் அப்படின்னு நினைக்காதீங்க. அவன் எவ்வளோ தியாகம் பண்ணுறான், எவ்வளோ அர்ப்பணிக்கிறான் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அல்லேலூயா. எட்ட தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அது என்ன செய்யுது குமாரி தெரியாது. மணிகண்டபுரம் 8 இருக்கிறவங்களுக்கு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. சேகரபுரம் 8 இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவனுடைய அர்ப்பணிப்பு என்ன எனக்கு தெரியும். அவன் ஜீவன் என்ன எனக்கு தெரியும். என் பிள்ளையை அடிப்பேன், உங்களை அடிக்க முடியுமா? என் பிள்ளையை திட்டுவேன், உங்களை திட்ட முடியுமா? ஒரு சரியில்லைனாக்கா மேலே சபையில் ஒன்று சரியில்லைன்னா உடனடியாக 10 பேர் இருக்க திட்டுவேன், உங்களை திட்ட முடியுமா? ஏன்னா அவன் தான் அந்த வேலை செய்யறான். அவன் தான் அந்த வேலை செய்யறான். அதே சொல்லுவோமா? அப்ப பீட்டர் இங்க போட்டுக்கிறான்னா ஒரு காரியத்தை பார்க்கும்போது நான் யார் கேட்க முடியும்? யார் கேட்க முடியும்? பீட்டர் தான் கேட்க முடியும். ஏன்னா அவர் தான் பொறுப்பு. அதுக்கு யாரும் முன்னாடி போறது கிடையாது. பீட்டர் தான் போடுறாங்க. அப்ப எல்லாம் சரியில்லைன்னு சொல்லும்போது பீட்டர் தான், என்ன பீட்டர் இப்படி பண்ணி வச்சுக்கணும், பீட்டர் தான் கேட்க முடியும். கல்லேரியா சொல்லுவோமா? ஏன்னா பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதத்துக்கு இன்னைக்கு அநேக சிஎஸ்ஐ சபைகள் எல்லாம் போய் பாருங்க, ஆவி இருக்காது, அபிஷேகம் இருக்காது தான். அல்லேலூயா. ஆனா அவன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் பாருங்க, அவனுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் பாருங்க. அவன் தலைமுறை அவன் இன்னைக்கு அவன் அந்த குடும்பமெல்லாம் அந்த பிள்ளைங்களாம் இன்னைக்கெல்லாம் செல்வம் சீமானா இருப்பாங்க. அன்னைக்கு அவங்க சின்ன பாயை போட்டு இருப்பாங்க, தொலைச்சிருப்பாங்க, பெஞ்சு தொலைச்சிருப்பாங்க. அவன் கோயிலுக்குள்ள போல கோயிலுக்குள்ள பட்டவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க?
அந்த அர்ப்பணிச்சு செய்யறாங்க பாருங்க. ஐயோ போகணும், அனைத்து வேலை செய்யணும், அன்றைக்கு செஞ்சிருக்குப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைங்களை செல்வசியமான ஆயிட்டாங்கன்னு அந்த பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க. அப்பா செஞ்ச வேலையை இன்னைக்கும் பிள்ளைங்க என்ன செய்யுதுங்க, இன்னைக்கும் போய் செய்யுதுங்க. நீங்க போய் பாருங்க, தெற்கால போய் சிஎஸ் சபையில் போய் பாருங்க. ரெண்டாவது டைமிங் பாருங்க, அந்த மக்கள் டைமிங்குள்ள வரதுக்கு பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா, அம்மாவை நான் பார்த்தேன், வயசா அவங்களுக்கு முடியல, அன்னைக்கு நான் பார்த்தேன். ஆனால் அவங்க கிளம்பி போறாங்க பாருங்க. அந்த முடியாத பட்சத்தில் சபைக்கு போகணும்னு என்ன செய்யறாங்க, அவங்க போறாங்க பாருங்க. சாயங்காலம் போய் ஜெபம் பண்ணணுன்னு அவங்க அந்த மணி அடிப்பாங்க பாருங்க. அந்த மணி அடிக்கிறதுக்குள்ள அவங்க என்ன செஞ்சுறாங்க, எப்பயுமே ஜெபம் நடக்கும், எப்பவுமே சிஎஸ் சாயங்காலத்தில் ஜெபம் நடக்கும். ஆனால் அந்த டைமுக்கு போறாங்க பாருங்க. அப்படி அந்த முடியாத சூழ்நிலையில மணி அடிக்கிறதுக்குள்ள போய் என்ன செய்யணும், போய் உட்காடுறாங்க. அல்லேலூயா. அப்போ அந்த சந்ததிகள் ஆஸ்வதிக்கும் பாருங்க, அந்த குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கும். எவ்வளோ பெரிய ஆசிரமா இருந்தாங்களோ, ஆனால் தான் செய்கிற பணியை அந்த பிள்ளைங்கள் வாழியாக செய்து கொண்டு தான் இருப்பாங்க. ஆஸ்வதிக்கப்பட்டுட்டுமே நல்லா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை அவங்களாம் என்ன செஞ்சவங்க, அவங்களாம் உணர்ந்தவங்க. அல்லேலூயா. அந்த கீழ்ப்படுத்தல் இருக்கும் பாருங்க. நாமெல்லாம் இன்னைக்கு ஆவி பெற்று அபிஷேகம் பெற்று இருக்கிறோம். நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்கன்னு நான் குறை சொல்ல வரல, எத்தனை மணிக்கு வந்தேன். இப்படி வரும்போதே நீங்கள் ஆஸ்வதிக்கப்படும் போது நீங்கள் கத்துற சமயத்துக்கு முன்கூட்டியே வந்து ஒரு அரை மணி நேரம் முழங்கால் போட்டு பாருங்களா, ஒரு அரை மணி நேரம் முழங்கால் போட்டு பாருங்க. உன் நிலைமை எப்படி மாறலாம் என்ன கேளு, உன் சூழ்நிலை மாறலாம் என்ன கேளு, உன் பொருளாதாரம் இங்கிலீஷ் ஆகலாம் என்ன கேளு. நான் உனக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். நான் இதை பார்த்தா ஏதாவது சொல்லிவிட்டு சொன்னேன் பாருங்க, 5000 கொடுத்தா நான் உங்களுக்காக உபவாசம், அது பெருசாக பேசுகிறாங்க பாருங்க. நான் ஏதாச்சும் தான் சொன்னேன், அதை சித்தரிச்சு பேசுறாங்க பாருங்க. நான் உங்களுக்காக உபவாசம் ஜெபம் பண்ணி நான் இதை சொல்லிட்டு நீ 5000 உன்னால உபவாசம் கொடுக்க முடியலையா, உங்களால் இருக்க முடியலையா, உங்கள் 5 பேர் இருக்கிறீங்க, உங்கள் 5 பேர்லையும் உபவாசம் இருக்க முடியல, நீ 5000 கொடுத்து போய் நான் என்ன செய்கிறேன், என் குடும்பம் உட்காந்து உனக்கு என்ன செய்கிறேன், உபவாசம் பண்ணி வா பிரச்சனையை மாற்றி விட்றேன் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னேன் பாருங்க. அது கூட பிரச்சனை ஆகி போச்சு, பயங்கர பிரச்சனை ஆகி போச்சு. நான் உங்களை காசு கேட்கல, நீங்கள் டைம் கீப் பண்ணி பாருங்களா, ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து ஜெபம் பண்ணி பாருங்க. உன் நிலை மாறலன்னா நான் உனக்காக உபவாசம் பண்ணி ஜெபம், உன் குடும்பத்துக்காக உபவாசம் பண்றேன். சாமி இந்த பிள்ளைங்க நான் உங்களுடைய வார்த்தை கேட்ட போது அவங்களாம் ஒபே பண்ணி என்ன செஞ்சுங்க, கீழ்படிஞ்சு வந்தாங்க. ஏன் சாமி அவங்க ஆஸ்வதிங்க, அவங்க ஆஸ்வதிங்க, நான் உபவாசம் ஜெபம் பண்றேன். அல்லே சொல்லுவோமா, அல்லேலூயா. நீங்க பண்ணி பாருங்க, கொஞ்சம் உங்களை மாற்றி பாருங்க. அதான் உங்களை சேஞ்சு. ஏன் தத்தளிக்கிறீங்க, ஏன் ததும்புறீங்க? அப்போ தத்தளிப்பின் பாத்திரமோ அப்போ தழும்புற பாத்திரம் மட்டும் இருக்கிறதுனால தான் அந்த ஆஸ்வத்தை உங்களால் என்ன நினைச்ச முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. அதனால ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு திகில் நம்மளை பிடிக்கிறது, தத்தளிப்பு இருக்கிறது. அதனால தான் சொல்றாரு, நீ சிறு பிள்ளைன்னு பார்க்காதப்பா, சொல்ல வேண்டியது சொல்லிட்டே இரு, சொல்ல வேண்டியதை சொல்லு, கேட்கறது கேட்கட்டும். ஏன்னா அவங்க கலக்க விட்டார், முரட்டாட்டம் பண்ணுவாங்க, ரண்டகம் பண்ணுவாங்க தான். அதை குறித்து நீ என்ன செய்ய, ஒரு நாள் பயப்படாது. அல்லேலூயா. ஆதியாகமம் 50:20 வாசிக்கும் போது அவன் என்ன சொல்றான், என்ன நீங்க இப்படி பண்ணீங்க, அதெல்லாம் நான் உங்களை ஒன்றும் செய்ய போறது கிடையாது, என்னை கண்டு நீங்க பயப்படாதீங்க, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனும் இப்போது நடந்து வருகிறபடியே வெறும் ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஆக என்னை குறித்து பயப்படாதீங்க. அப்பா செத்துட்டாரே நான் என்ன செய்வேன்ட்டு பயப்படாதீங்க. அதெல்லாம் தேவ திட்டம். நீங்க தீமையா செஞ்ச கத்துறது எனக்கு நன்மையா மாற்றி கொடுத்தா, வெகு ஜனங்களை உங்களெல்லாம் காக்கிறதுக்கு அதுவும் என்ன வந்தது, ஒரு நன்மையா இருந்தது. அல்லேலூயா. அதனால நம்ம பயப்படக்கூடாது. தேவன் நம்மளை காக்க முடியும், நம்முடைய பிள்ளைகளை காக்க முடியும், நம்முடைய ஆசுவாதத்தை காக்க முடியும், நம்முடைய வியாபாரத்தை காக்க முடியும், நம்முடைய பொருளாதாரத்தை காக்கும்படிக்கு அவர் நமக்கு நன்மையானதை செய்வார். ஒரு தீமை வந்துச்சுன்னு அதை கொஞ்சம் என்ன செய்யுது, அதையே கண்டு நம்ம அதுக்காக தோண்டு போயிடாது, அதுக்காக நீ என்ன செய்யுங்க பலவீனப்பட்டு பாரு, அது கொண்டு சோர்ந்து போயிடாத, நீதான் கொண்டு பலமானதாக இருங்க. ஏன்னா அவர் உங்களை விட்டு விதவில்லை. அப்ப அவர் உன்னை காக்கும்படிக்கு அவர் உங்களோட கூட இருக்கிறவர்.